ஐஸ்வர்யத்தையும் படைத்தவன். அத்தனை சொத்தும் அவனுடையதுங்கிறதான் மகத்பூதம். அவன் சொத்து எல்லாம் அவனுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு என்ன லாபம் தெரியுமா? நாம சங்கீர்த்தனம் பண்ணி எதை கேட்டாலும் அந்த வஸ்து அவர்கிட்ட இருக்கும் இல்லையோ, அதனால சுலபமா கொடுத்துடுவாருங்கிற நம்பிக்கை. இப்போ நான் நாம சங்கீர்த்தனம் பண்ணேன், அறுபத்தர் அந்த எழுத்து வீட்டுல இருந்தார், அவர் வாசல்ல போயிட்டு அவரை பத்தியே ஒரு 1008 திருநாமம் பாடி முடிச்சுட்டேன். உடனே எனக்கு இதை கொண்டா அதை கொண்டான்னு கேட்டேன். என்னமோ எங்கிட்ட இருக்க மாதிரினா எங்கிட்ட வந்து கேட்டேன், அவர் கேட்டுருவார். ஆக ஒரு வஸ்து ஒத்தனிட்ட இருந்தா அதை ஸ்தோத்திரம் பண்ணாதான் எனக்கு லாபமே தவிர வஸ்துவே அவரிடத்துல இல்லைன்னு அவரை போய் பாடி என்ன பிரயோஜனம்? போ கேட்கிற அத்தனை எம்பெருமானிடத்துல உண்டுங்கிறதான் மகத்பூதம்னு சொல்லித்து. ஐஸ்வர்யம் அத்தனை அவனிடத்துல தானே. பிரம்மண்யம் சர்வதர்மஜம் லோகானாம் கீர்த்தி வர்தனம். லோகநாதன் மகத்பூதம். சர்வ பூத பவோத்பவம். சர்வ எல்லாம், பூதன இறந்த காலத்தில் இருந்த தத்துவங்கள் எல்லாம், பவ அப்படின்னா மேலுள்ள காலத்துல வரப்போகிற எல்லாம், இறந்த காலத்திலே மேலுள்ள காலத்திலே நிகழ்காலத்திலே முக்காலங்களிலும் ஏற்பட போற எல்லாத்துக்கும் காரணம் எம்பெருமான் தான். பழைய காலத்துக்கும் காரணம் அவன் தான், வரப்போற காலத்துல இருக்கிறவாளுக்கும் காரணம் அவன் தான், நிகழ்கால